வானம் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தலைநகர சென்னையோட மைய பகுதியாகிய ஒரு அரசியல் களத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி ஆயிரம் விளக்கு தொகுதியில தான் இருக்கும். ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு பெயர் போன அந்த மசூதிக்கு பின்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற பார்ட்டி அவரோட 5 ஆண்டு கால செயல்பாடு இது குறித்து பல கேள்விகளோடு மக்களை நோக்கி நான் உங்கள் ஹரிபிரசாத் ஃப்ரம் வானம் டாக்கிஸ். வணக்கம் அம்மா, உங்க பேர் என்ன? லட்சுமி. நீங்க எந்த தொகுதியில வசிக்கிறீங்கன்னு தெரியுமா? ஓகே, உங்க தொகுதியில யார் எம்எல்ஏவா இருக்கா? தளபதி ஸ்டாலின் சார் தான் வருவார். வரணும். ஓகே, 2026 எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஸ்டாலின் ஐயாக்கு தான் போடுவேன். ஓகே, இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சரி, இப்ப விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு டிஎம்கேக்கு தான் போட்டியே, அதனால டிஎம்கேல இப்ப எந்த தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் நிக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா நான் நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி நின்னாங்கன்னா விஜய் ஓட்டு போடுவீங்களா, நீங்க உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு போடுவீங்களா? ஸ்டாலின் தான் போடுவேன். உதயநிதி ஸ்டாலின் தான் போடுவீங்க. சரி, ஓகே. 2026லயும் நீங்க டிஎம்கே தான் வரணும்னு நினைக்கிறீங்க. சரி, ஓகே. எந்த கட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? திமுக தான் வரணும். ஓகே, இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தெரியுமா? ஆமா. இப்போ அவர் டிவிகேக்கு டிஎம்கேக்கு தான் போட்டியே அப்படின்னு சொல்றாரு. இப்போ விஜய் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா 2026? ஒண்ணும் கிடையாது, அனுபவம் கிடையாது இல்லைங்க. அவர் சின்ன வயசு, இந்த வயசு என்ன அண்ணா அனுபவம். அரசியலை பத்தி ஒண்ணும் தெரியாது. சினிமா நெக்ஸ்ட் நேரம் முடிச்சா எப்படி அது அரசியல் சொல்லலாம். இப்போ இங்க அதிக போக்குவரத்து நெரிசல் இருக்குங்கிறாங்க. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஏரியால மருத்துவம் அப்புறம் கல்வி எல்லா இடத்துலயுமே இந்த ஏரியா ஆயிரம் விளக்கு தொகுதி ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதி 5 ஆண்டுகள்ல சிறப்பா செயல்பட்டார் எம்எல்ஏ வேஸ்ட், ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது. ஒண்ணுமே வரதே, ஆளே வரது கிடையாது. அதோட நம்ம எலெக்ஷன் நேரம் வந்தார் பாரு, அதோட அப்புறம் ஆளே வரதே கிடையாது. அப்புறம் மீண்டும் டிஎம்கே வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வேற அதே ஆளை போட மாட்டாங்க. இந்த தடியும் திருப்பி என்ன வச்சுதான் பண்ணலன்னு திருப்பி அதே ஆளை போட மாட்டாங்க. வேற ஆளை மாத்தி என்ன போடுவாவா? நம்ம கட்சி ஸ்டாலினுக்காக நம்ம போடுறோம். இவர் இங்க எம்எல்ஏ ஒன்னும் வேலை ஒன்னும் சரியா நடக்கல. சரி, ஓகே. இந்த தொகுதியில முதல் 3 இடத்தை கட்சியை நீங்க சொல்லணும் அப்படின்னா அது எந்தெந்த கட்சியை சொல்லுவீங்க? முதல் 3 இடங்களை சொல்லணும்னா முதல் இடத்துல எந்த கட்சி, 2ஆம் இடம் எந்த கட்சி வரும்? முதல் கட்சி இதுதான், திமுக தான் முதல் கட்சி. 2வது கட்சி அதிமுக தான். 3வது விஜய் தான். விஜய். 2026 எலெக்ஷன்ல எந்த கட்சி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் கிடைக்கும். ஓகேக்கா, இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? அதெல்லாம் சும்மாங்க. அவரை நடிக்க சொன்னா ஆச்சை பிடிக்காம நாங்க விட்டுருவோம் ஆச்சு அவர்கிட்ட. இப்போ விஜய் டிஎம்கேக்கு நான் தான் ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எங்ககிட்ட மோதவே முடியாது அவரால. அவரு எப்படி மோதுவாரு எங்ககிட்ட? சரிக்கா, இப்ப விஜய் ஜெயிப்பாரு நினைக்கிறீங்களா? ஜெயிக்கும் அதெல்லாம் ஒரு கேள்விக்கவே மாட்டேன். நாங்க பஸ்ல போற சீட்டே விட மாட்டோம். இவருக்கு ஆட்சி சீட்டை கொடுத்துட்டு உட்காந்துன்னு இருப்போமா? இது என்ன நல்லா கதையாகுது? ஒரு ஆட்சி பிடிக்கிறதுக்கு எங்களை என்ன வேணாலும் பண்ணுவாரம்மா அவரு. ஏங்க, ஒரு ஜெயில அம்மா இருந்தாங்க, அவங்களாலே எங்களால கழிக்க முடியாது. சீக்கிரம் போயிட்டாங்க அவங்க. அப்படியே எங்க தலைவர் அவங்க ஒரு அம்மையாரு அண்டு அவங்க எதிரியா இருந்தாலும் நாங்க ஆட்சியில ஆனந்தா புதுசா விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது. விஜய் அவங்க அப்பா டிஎம் கட்சிக்காரா இல்ல அதிமுக கட்சிக்காரா? விஜய் என்ன கட்சி? இப்போ புதுசா ஒரு கட்சி அவரு ஆரம்பிச்சுக்கின்னு நான் கெளிப்பேன், நான் தான் போட்டி, நான் தான் இது, நான் யாருன்னா ஒத்துக்குவாங்களா? யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவருக்கு தான் ஓட்டு போடுவான்னு சொல்றாங்களா? அது தெரியாத புள்ளிங்க போட்டு போவாங்க. அதிக வாக்கு அவங்களுக்கு தானே இருக்கு. தெரிஞ்சுங்க என்ன செய்வாங்களா? என் வீட்டுல 5 புள்ள இருக்குது. நான் சொல்லதான் என் புள்ளிங்க கேட்க. நான் விஜய்க்கா புள்ள பெத்தேன். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் நான் புள்ள பெத்தேன். என் புள்ளிக்கு நான் சொல்லதான் என் புள்ள 50,000 கேட்டா விஜய் குத்துட்டு வர ஒன்னியா? நான் பெத்தவ தானே கொடுப்பேன். அவரு எப்படி கொடுப்பேன்? 2011ல இருந்து பாத்தீங்கன்னா 2016ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் இந்த தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க. இப்ப இந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான எல்லா குறைகளையும் எல்லாமே செய்யறாரு. ஏதோ சொல்ற மாதிரியே இல்ல, அதிகமா செய்யறாரு. எங்களுக்கு பார்க்கிங் வசதி இல்ல இந்த ஏரியால. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒன்லி அப்போல பேக் சைடு போய் பாருங்க, எப்படி இந்த ஏரியா எப்படி ஆயிடுச்சு. புது மலேசியா மாதிரி இருக்குது. மழை பெஞ்ச தண்ணீர் தேங்குதுங்கறாங்களே. எங்கமே தேங்காத சொல்ல எங்க கிட்ட வந்தாங்களே. ஓகேக்கா, அப்பலாம் மழை பெஞ்சா தண்ணிங்க தேங்குதுண்டா எங்க தலைவர் அப்பப்ப இது போடாங்க. இப்ப அந்த மழை நீர் கால்வா போடுவதா தண்ணி எங்கமே நிக்க மாட்டுது. இப்ப 2026ல டிஎம்கே தான் கண்டிப்பா ஜெயிக்கும் சொல்றீங்களா? டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே தவிர யாரோ ஏங்க ஓபிஎஸ் எல்லாம் எங்க கிட்ட வந்துட்டாங்க. யூபிஎஸ் என்ன பண்ண போறாரு எங்க கிட்ட? அது விஜய். சரி, எதிர்கட்சி யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் எதிர்கட்சியெல்லாம் யாருமே எங்க கிட்ட வர முடியாது. டிஎம்கே ஒண்டிதான். 2026ல எந்த கட்சி திரும்ப ஆட்சிக்கு வரணும், இந்த தொகுதியில யார் எம்எல்ஏ வரணும் நீங்க விரும்புறீங்க? கண்டிப்பா டிஎம்கே தான் இந்த இடத்துல வரும். ஓகேக்கா, ஆமா. இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எம்எல்ஏவா எங்க அண்ணன் எழிலண்ணா வரலாம், இல்ல எங்க மாவட்ட செயலர் சிற்றரசன் வரலாம். ஓகேக்கா, இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? சொல்லுங்க. இப்ப அவர் கட்சி ஆரம்பிச்சு என்ன சொன்னாருன்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்றாரு. அவர் இந்த தொகுதியில நின்னாரு அப்படின்னா அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? டெபாசிட் தாங்க 70 இந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க அவர் சினிமா தானே அடிக்க சொன்னாங்க.
மக்கள் கிட்ட வந்து நடிக்க சொல்ல. சினிமா தேட்டர்ல தான் அவர் நடிக்கணும். மக்கள் கிட்ட நடிச்சாதான் அந்த நடிப்பே எடுபடாது. அவர் ஒரு மேடையில பேசுறது நடிப்புன்னு சொல்றீங்களா? நடிப்பு தான் அவரு. உண்மையானதா உழைப்புன்றது வந்து எங்க தளபதி மட்டும்தான், தலைவர் மட்டும்தான். இவரெல்லாம் வந்து நடிப்பு தான். சினிமால நடிக்கிறாங்க, ஜனங்கள்லாம் பணம் போட்டு படம் பாக்குறாங்க. அதை வந்து தமிழ்நாட்டுல நான் உண்மையாலே நடிக்க நினைச்சா முடியுமா? தமிழ்நாடு ஜனங்க ஏமாளி கிடையாது, புத்திசாலிங்க. அதனால பார்த்து செயல்படுவாங்க. 2026 எலெக்ஷன்ல எந்த கட்சி திரும்ப ஆட்சிக்கு வரும்? இந்த தொகுதியில யார் எம்எல்ஏ வருவான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் வரும், எழிலன் சார் தான் வருவாரு. என்ன காரணக்கா? 5 வருஷத்துல நல்லா செயல்பட்டாரா? நல்லா செஞ்சாரு. எங்களுக்கு வந்து வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து ஓடு வீடு, அதை இடிச்சிட்டு எங்களுக்கு ஹவுசிங் போர்டு கட்டி தராங்க. இப்ப வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தெரியுமா? அவர் கட்சி பேர் தெரியுமா? தெரியாது. இப்ப டிவிக்கே சொல்றாங்க. ஓகேக்கா. இப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, டிஎம்கேக்கு நான் தான் போட்டி, வேற எந்த கட்சியும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப 2026ல வந்து டிஎம்கேக்கு வந்து விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? அவர் ஆட்சிக்கு வர முடியுமா? டிஎம்கேக்கு போட்டி நிறைய பேர் வந்து தோல்வியாதான் போயிருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கே தான் இந்த வாட்டிலே வரும். அவங்க இந்த 5 வருஷத்துல நல்லா செயல்பட்டு இருக்காங்களா? எல்லா லேடிஸ்க்கு வந்து முதல்ல ஆட்சி வந்த உடனேயும் மகளிருக்கு பஸ் விட்டுக்கிறாரு, உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு, ரேஷன் கார்டில் 3000 ரூபாய் போட்டாரு, இப்போ 5000 ரூபாய் போட்டாரு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் போடுறாங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓடு வீடெல்லாம் மாடி வீடாக கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லா செய்கிறாங்க. மீண்டும் இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு வரணும். இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? விஜய் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஒன்று அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் வாழ்ந்தாரு. எம்ஜிஆர் விட்ட பணியெல்லாம் வந்து ஜெயலலிதா வச்சாங்க. ஜெயலலிதா விட்ட பணியை வந்து இவருனா எடப்பாடி பழனிசாமி நடத்துறாரு. அதே மாதிரி எங்களுக்கு வந்து தலைவர் கலைஞர் இருந்தாரு. தலைவர் கலைஞருக்கு ரம்யா கம்னரு கலைஞர் இருந்தாரு. கலைஞர் இருந்து அவரு வாழ்ந்த காலம் போக கலைஞர் இருந்த உடனே தளபதி இருக்கிறாரு. அவரு இருந்து இப்ப முதலமைச்சர் இருக்கிறாரு. அவர் விட்ட பணியெல்லாம் வந்து இவர் நல்லா மக்களுக்கு நல்லா செய்யறாரு. நல்ல கவர்மெண்ட். மீண்டும் டிஎம்கே தான் வர. விஜய் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. என் பேரு மணிமேகலை. மணிமேகலை. இது உங்களோட கடையா? என்னோட கடை தான். எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? இது எங்க தலைமுறையா வருது. எங்க மாமனார் போட்டுருந்தாரு, எங்க மாமியார் போட்டுருந்தாங்க, இப்ப நான் போட்டுக்கிறேன். இந்த தொகுதியில நீங்க எத்தனை வருஷமா வசிக்கிறீங்க? நான் கல்யாணம் பண்ணி வந்தது இந்த இதுதான். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் ஒரு பையன் படிச்சு நிற்கிறான். இந்த தொகுதியில வந்து யார் எம்எல்ஏவா இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சொல்லுங்கக்கா. எழிலன். ஓகே சார். இப்போ வந்து 2026 எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? இந்த எலெக்ஷன்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? உங்க தொகுதியில யாரு எந்த கட்சி எம்எல்ஏவா திரும்ப வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க கட்சி வந்து டிஎம்கே. ஓகே. எப்ப எத்தனை தலைமுறை வந்தாலும் இந்த டிஎம்கே தான் வரும். ஏன்னா இது தலைமுறையா பொறுப்பு வளப்பா வந்து நிக்குது. இப்ப வந்து எல்லாமே திடீர்னு நேத்து பெஞ்ச மழையில பூத்த காலான்னு சொல்றாங்க பத்தியா, அந்த மாதிரி பூத்து போனவங்க இவங்கெல்லாம். எந்த நேரத்துல வந்து காத்து அடிக்க, எந்த நேரத்துல மழை வரும், எந்த நேரத்துல வெள்ளம் வரும்னு தெரியாது. அதுல அடிச்சுன்னு போடுவாங்க இவங்க எல்லாம். 100 ரூபாய் நோட்டு இருக்குதுன்னா அந்த 100 ரூபாய் நோட்டுல 90% எங்களுது. 10% இருக்கிற சுத்தி எல்லா கட்சியுமே. அந்த 10% செல்லுபடி ஆகாது. 90 ரூபாய் தான் மெயின்ல நிக்கும். புரியுதா? நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலான்னு சொன்னீங்களா? அது யார சொன்னீங்க? எல்லா கட்சிக்காரையும் சேர்த்து சொல்றேன். இவருதான் இல்ல அவருதான்ன்றது இல்ல, எல்லா கட்சிக்காரையும் சேர்த்து சொல்றேன். 90% எங்களுது, 10% இந்த எல்லா சுத்திக்கிற கட்சி. தமிழ்நாட்டுல டிவிக்கு ஒரு கட்சி இருக்கு தெரியுமா? எல்லா கட்சி எத்தனை கட்சி வந்தாலும் சரி. அந்த கட்சி யாரோடதுன்னு தெரியுமா? நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. இந்த கட்சி தான் வரணும், இந்த கட்சி தான் வரணும்ன்றதெல்லாம் எங்க ஏம் கிடையாது. நான் போனாலும் என் புள்ள போடுவான், என் புள்ள போனாலும் என் பேரன் போடுவான். இதுக்கு ஓட்டு டிஎம்கே தான். புரியுதா? என் பேரனும் இதே ஓட்டு போடுவான். சரி, ஓகே. டிஎம்கேக்கு எதிர்கட்சினா எந்த கட்சியை நினைக்கிறீங்க? எத்தனை கட்சி வந்தாலும் நிக்காது சார். ஏன்னா அதுக்கு பொறுப்பு வளர்ப்பு கிடையாது. எங்களுக்கு வந்து பொறுப்பு வளர்ப்பு இருக்குது. தலைமுறையா பொறுப்பு வளர்ப்புக்குது. இதுக்கு வந்து தாய் தைப்பம் கிடையாது. எதிர்கட்சின்றவங்களுக்கு வந்து தாய் தைப்பம் கிடையாது. எங்க கட்சிக்கு தாய் தைப்பெல்லாம் இருக்கிறாங்க. இப்ப 2026 எலெக்ஷன்ல வந்து டிவிகேக்கு டிஎம்கேக்கும் போட்டின்னு விஜய் சொல்றாரு. அது செல்லுபடியாகுமா, சாத்தியமாகுமா? அது ஆகாது. அதாவது இப்ப நான் இருக்கேன், இப்ப எனக்கு அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருப்பாங்க. இப்ப என் அக்கா தங்கச்சி பிள்ளைங்கள ஏதாவது ஒண்ணுதான் அந்த விஜய்க்கு போடுவாங்க. எல்லாரும் விஜய்க்கு போடுவாங்கன்னு நினைக்க முடியாது. இல்ல, இப்ப காலேஜ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாமே முதல் முறையா ஓட்டு போட போற எல்லாரும் விஜய்க்கு தான் போடுவாங்க. நான் சொல்றத கொஞ்சம் காதுல வாங்க. விஜய் சலுகை பண்றாரா இல்ல ஸ்டாலின் சலுகை பண்றாரா? படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து சாதாரணமா
5ஆவதுல இருந்து 4ஆவதுல இருந்து அடிமட்டத்துல இருந்து எல்லாருமே எப்படி 5ஆவதுல இருந்து 4ஆவதுல இருந்து ஸ்காலர்ஷிப் காசு போடுறாரு பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, முதியோர் காசு போடுறாரு. என்ன இதே குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாசமான போடுறாரு. நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களா? நான் வாங்கல, எனக்கு கார்டு இல்ல, அதனால நான் வாங்கல. எந்த கார்டு தொலைஞ்சு போச்சு, இப்ப கார்டு வந்துக்குது, நான் வாங்குவேன். புரியுதா? வாங்கலன்றதுனால போராட்டப்பட்டு சொல்ல மாட்டேன். புரியுதா? அதே மாதிரி இப்ப 5000 கொடுத்தாரு. யார் கொடுத்தது? எங்க டிஎம்கே தான் கொடுத்தது. அந்த மாதிரி விஜய் கொடுக்க சொல்ல பாப்போம். கொடுக்க முடியாது. அவரு எந்த ஆட்சியில இல்ல, அவர் பொறுப்புல இல்ல. அவர் எப்படி ஆட்சியில இல்ல, பொறுப்புல இல்ல. நீ பொறுப்பு கேட்டு எப்படி வந்த? ஆட்சியில இல்ல, பொறுப்புல இல்ல. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியும். வாய்ப்பு கொடுங்க, கொடுத்து அவர் என்ன பண்றாரு திருப்பி நீங்க பாருங்க. நாங்க தான் வருவோம், அவர் வர மாட்டார். உங்களோட பேர் என்னண்ணே? சக்திவேல். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஆட்டோ ஓட்டுறேன். ஓகே, எத்தனை வருஷமா இந்த இடத்துல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் இப்போதான் ஒரு 4 வருஷமா ஓடிட்டு. ஓகே, உங்களோட தொகுதினா? ஆயிரவாளி தொகுதி. உங்க தொகுதியோட எம்எல்ஏ தெரியுமா? சரியாண்ணே. எந்த பார்ட்டியில இருக்காங்க, யார் இருக்காங்க? டிஎம்கேல இருக்காரு, வெயிலரசன், டாக்டர் வெயிலரசன். ஓகே, இப்போ 5 வருஷமா அவரோட செயல்பாடு நல்லா இருக்கா? பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் செய்யல. ஓகே, 2026ல் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும். டிவிகேவா? ஆமாண்ணா. என்ன ரீசனால டிவிகே வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாற்றம் தான். இவ்வளோ நாள் எல்லாத்தையும் இலவசம் கொடுத்து ஜனங்களை ஏமாத்திட்டாங்க. இது மாதிரி ஜனங்க கொஞ்சம் தெளிவாக நம்பிக்கை, அவ்வளோதான். இப்போ டிவிகே அவர் வந்தாலுமே வீட்டுக்கு ஒரு பைக் இலவசமா கொடுப்பேன்னு சொல்றாரு. அவர் இலவசத்தை நோக்கி தானே போறாரு. அவர் இலவசத்தை நோக்கி போகிறோன்னு நீங்கள் சொல்லாதீங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா பார்த்தீங்கன்னா ஆடு மாடு இலவசமாக கொடுத்தாங்க, கோழி. அது எது கொடுத்தாங்க அப்படின்னா, ஆடு மாடுலேருந்து வர பாலை கொள்முதல் செஞ்சு அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஆவின் அங்கே இருக்கிற பால் கனெக்ஷன் பண்ணுற இடத்துல கொடுக்கணும். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். புரியுதுங்களா? அந்த கவர்மெண்ட் பணம், அந்த பாலுக்கு உண்டான பணம் விவசாயிக்கு வந்துடும். ஓகேங்களா? அவங்க அப்படி ஒரு பிளானோட, அப்படி ஒரு கெப்பாசிட்டியோட அது செஞ்சாங்க. புரியுதுங்களா? அதேமாரி இந்த பைக் இலவசமாக கொடுக்குது, அது எதுனா ஒரு யூஸிங்காக இருக்கலாம், அதுக்கோசம் தான். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் வந்து, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து விஜயோட மனைவி வந்து விவாகரத்துக்கு ஒரு நீதிமன்றம் சென்றிருக்காங்க. இப்போ அது வந்து அவரோட அரசியல் வருகைக்கு வந்து பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எலெக்ஷன் டைமில் இந்த விஷயம் நடந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? யாருன்னா இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அண்ணாமலை என்ன சொன்னார்? பிஜேபியோட மாநில தலைவராக ஃபஸ்ட்டு இந்த அண்ணாமலை பர்சனல், அது அவங்களோட பர்சனல். அரசியல் வேற, பர்சனல் விஷயம் வேற. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா விஜயும் த்ரிஷாவும் ஒரே மாதிரியான உடை உடுத்தி ஒரு திருமணத்திற்கு போயிருக்காங்க. இப்போ அவங்க 20ஆம் தேதி தான் கோர்ட்டில் வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. எந்த வக்கீல் இல்லாமல் நேரடியாக ஆஜராகணும்னு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு, உத்தரவு போட்டிருக்கு. அந்த நேரத்தில் வந்து அவங்க மனைவியும் கோவமாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து விஜய் வந்து த்ரிஷா கூட ஒரு திருமணத்திற்கு ஒரே மாதிரியான உடை உடுத்தி போனது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இவரை மாதிரி இதை வந்து நம்பி நம்ம அவர் ஓட்டு போடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்றும் பிரதர், அரசியல் வேறு, புரியுதுங்களா? பர்சனல் லைஃப் வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிஷியன்ஸ் எப்படி எப்படியா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறுலாம் நோண்ட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபோனில் சர்ச் பண்ணாலே ஏதோ வருது. இது முன்னாடி இருந்தவங்களாம் எப்படியா இருந்திருக்காங்க. அதனால பர்சனல் வேறு, அரசியல் வேறு. ஆனால் இப்போ அரசியல் கருத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த சர்வேல கூட இன்னும் கூட அவரோட அந்த ஓட் பேங்க் வந்து குறையிலன்னு தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? நீங்கள் அவர் எந்த மாதிரியான விமர்சனங்கள் ஆனாலும் நான் டிவிக்கு சைடு தான் இப்போ சொல்கிறீங்க. அவர் எங்களை நம்பி வந்தார், நாங்கள் அவர் தான். இப்போ 2026ல் டிவிகே ஆளுங்கட்சியாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்கட்சியாக எந்த கட்சி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே. ஏடிஎம்கே, டிஎம்கே கிடையாது. தேங்க்யூ சார். எலெக்ஷன்ல எந்த கட்சி திரும்ப இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ வருவாங்கன்னு நினைக்கிறேன்? எந்த கட்சியும் இல்லை சார். எல்லா கட்சியும், இந்த கட்சியும் சரி, நான் எந்த கட்சியாலும் சரி டிஎம்கே தான் வரேன் சார். சரி, ஓகே. இப்போ வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, டிஎம்கேக்கு நான் தான் ஆப்போனண்ட், நான் தான் போட்டியே அப்படின்னு சொல்றாரு. வேலை வருது சார். அதெல்லாம் இது பரம்பரை கட்சி சார், ரத்தத்தில் ஊற்று சார். எங்கள் அம்மா எங்கள் தாத்தாலேருந்து நாங்கள் டிஎம்கேல இருக்கேன் சார். என் புள்ளியும் டிஎம்கேல தான் சார் போடும். இப்போ அதுதான் விஜய் சொல்றாரு, இவங்கெல்லாம் 70 வருஷமா வந்து இந்த மாதிரி மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபிலிம் சார், அது வந்து ஃபிலிமு, இது வந்து ரியாலிட்டி. புரியுதுங்களா? இது ரியாலிட்டி கட்சி. இது அந்த மாதிரி கட்சி. இது இப்போ இருந்து இல்லை, அப்பத்துலேருந்து உருவாக கட்சி. இது இப்போ வந்தோடனே இதுமாரி பண்ண முடியாது.